நியர்பை வந்து ஹிடன் ஸ்பாட்லாம் இருக்காமா, செம்மையா இருக்குங்க. இங்க இருந்து பார்க்கவே இவ்வளவு அருமையா இருக்கு. இது நம்ம இன்னும் கிட்ட போய் வர பார்க்க போறோம். இந்த டேமுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ. இந்த பாருங்க குட்டி பையா, இது பையனா போனா இன்னொரு இது பால் குடிக்கிற குட்டி போல. நான் போய் கிட்ட போய் விட்டுட்டு வந்துடுறேன். எங்க கும்மாப்பட்டி வாங்க. இந்த மாதிரி ஆழமா இருக்குமோ? எனக்கு நீச்சல் தெரியும், இறங்கி போய் எடுத்துட்டேன். பீச்சுக்கு அடிக்குது பாரு தண்ணி. ஓ மை காட், தான் சிரிக்காதீங்க சரியா? நல்லாதான் இருக்கு தண்ணி. இதுல பெரிய ஜிலேபி பாருங்க ப்ரோ. நீ விலக போறது என்ன ஆளு தூக்குன்னு இது வரைக்கும் இருக்கும். பாம்பு பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். 5 பேர் இருக்காங்க. நாங்க சென்னையா? எம்ஜிஆர் இருந்தார்ல, எம்ஜிஆர் பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்? எம்ஜிஆர் பாட்டு. திடீர்னு கேட்டா மறந்துருக்கு. நீங்க ஒரு ஃபேனுங்கறீங்க, திடீர்னு கேட்ட உடனே என்னமான்னு பாடுவோம்ல. ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து. இதுக்கு உள்கு தச்சு பாடுற மாதிரியே இருக்கு. இல்லம்மா, சிறு வயசுல நல்லா இருக்கு பாடுறது. சிறு வயசு இருக்குல்ல, இப்பெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. இப்ப நல்லா இல்லையா பாட்டு? பாருங்க ஒரு பாருக்கு பாட்டு வந்துடுறேன். ஓகே தாத்தா போங்க. மிஞ்சி போனா என்ன ஆகும், எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து பாப்போம். சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கு பொள்ளாச்சி. அவ்வளவுதான், இந்த பாறையோட முனைக்கே வந்துட்டோம். இங்கேயும் சத்தம் வருது, ஆனா இது நேச்சுரலான சத்தம். உங்க மைண்டுக்கு வந்து இதமா இருக்கும். கைஸ், நம்ம vlogல வந்து ஒரு சின்ன பிரேக். ரொம்ப பசி எடுக்குது. ஸோ அதனால் பீஷா ஷாப்பில் போய் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி பார்க்குற vlog கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஏன்னா யாருமே இல்லை. ஹலோ, யாரா இருக்கீங்களா? வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, பட் கேட்கலாம். ஹாய் ப்ரோ, வீடியோ எடுக்கலாம்ல? ஓகே. யூடியூபா இன்ஸ்டாகிராமா? யூடியூப், இன்ஸ்டா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டாக முடிச்சுக்கோங்க. பீஸா லேண்டில் இருக்க மெனு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெஜ் ஸ்டாட்டஸ் இருக்குது. எடுத்தோடனே வெஜ் ஸ்டாட்டஸ் தான். நம்மளுக்கும் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ் ஸ்டாட்டஸ் இருக்குது. ப்ரெட்டு பேஸ்கெட்டு, பாஸ்தா பேஸ்கெட்டு. அதுவும் நான்வெஜ்ஜில் வந்து ஸ்டார்டிங்கே 89 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமமாக நான்வெஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 133லேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ மெயினாக பீஸா தானே பார்க்க வந்தோம். அதிலே வந்து வெஜ்ஜு பீஸா, நான்வெஜ் பீஸா 2 கேட்டகரி இருக்குது. அது தாண்டி போக பர்கர் இருக்குது, wrap, மில்க் ஷேக், சாண்ட்விச், டெசர்ட், ஃபலூதா, மொஜிட்டோ, சிக்கன் ஃப்ரை, இதெல்லாமே எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் சிக்கன் பீஸாவில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். வெஜ் பீஸா நம்மளுக்கு வேண்டாம். ஸோ சிக்கன் பீஸாவில் வந்து சிக்கன் பன்னீர் டிக்கா ஆல்ரெடி கிடைக்கிது தான். பட்டர் சிக்கன், ஹாட் கார்லிக்கு, கிங் சுப்ரீம், தந்தூரி சிக்கன், ட்ரிபிள் ட்ரீட் பீஸா, ஸ்பைசி சிக்கன் பீஸா, பாபிக்யூ சிக்கன் பீஸா, காரைக்குடி சிக்கன் பீஸா, பெப்பரியான் சிக்கன், சிக்கன் ஹரியாலி பீஸா. ஹரியாலி தானே இது? எனக்கு நான் கரெக்டாக தான் படிக்கிறேன்னா ஹரியாலி தானே? ஹரியாலி பீஸா. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சிக்கன் ஹரியாலி பீஸா, அப்புறம் வந்து காரைக்குடி சிக்கன் பீஸா, சிக்கன் ட்ரிபிள் ட்ரீட் பீஸா. நம்ம இதில் ட்ரை பண்ண போகிறது வந்து என் மைண்டில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று காரைக்குடி சிக்கன் பீஸா, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சென்னையில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து ட்ரிபிள் ட்ரீட் பீஸா, ஏன்னா அதில் வந்து பாபிக்யூ சிக்கன் போடுவாங்களாம், ஹாட் கார்லிக் சிக்கன் போடுவாங்களாம், ஸ்பைசி சிக்கன் போடுவாங்களாம். அதே சிக்கன் அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பர்கர் wrapலாம். ஸோ இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் ஹரியாலி பீஸா இருக்கா? காரைக்குடி சிக்கன் பீஸா, ட்ரிபிள் ட்ரீட் பீஸா, நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
கிங் சுப்ரீம். ஓகே. காரைக்குடி எப்படி போடுவீங்க? காரைக்குடி சிக்கன் பீஸா. இல்லை காரைக்குடி பீஸானா எப்படி இருக்கும்? சிக்கன் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம், குக் பண்ணி ரொம்ப நைஸாக இருக்கும், அதை மென்ஷன் பண்ணி. சரி, ட்ரிபிள் ட்ரீட் பீஸா அது மட்டும் ஸ்மால். இந்த ஸ்மாலாக லார்ஜாக மீடியமாக இங்கே வந்து மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்ச்சஸ் 7 இன்ச் 10 இன்ச் 12 இன்ச், ரெகுலரில் 4 பீஸு, அப்புறம் மீடியமில் 6 பீஸு, லார்ஜாக உங்களுக்கு 8 பீஸ் வரும். 8 பீஸு அதான் கவுண்ட் பண்ணிட்டு 8 பீஸ் வருமா? ஓகே, இது ட்ரிபிள் ட்ரீட் பீஸா. ரெகுலராக மீடியமாக ஸ்மால் சைஸு. நீங்கள் உள்ளெல்லாம் கவர் பண்ண விடுவீங்களா? நீங்கள் பீஸா போடுறதெல்லாம் கேட்க முடியுமா உங்ககிட்ட? கேட்டு சொல்கிறீங்களா? கைஸ், உள்ள எனக்கு பீஸா செய்யறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் உள்ள நம்ம சென்னையில் ட்ரை பண்ண வரைக்குமே மற்ற பிராண்ட் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்க வந்து கேட்டதுக்கு ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா எப்படி பீஸா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல, அது கவர் பண்ண முடியல. அதுக்காக கேட்டிருக்கேன். பட் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நான் எதுக்கு தெரியுமா இந்த பீஸா கடை சூஸ் பண்ணேன்? ஏன்னா பொள்ளாச்சியில் வந்து நிறைய பிளேஸ் இப்போ நம்ம சுற்றி பார்த்துருக்க நிறைய பிளேஸ் வந்து இன்னும் சுற்றி பார்க்க போகிற நிறைய பிளேஸில் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் போய் ரீச் ஆன பிளேஸு அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி போட்டிருக்கோம். பட் நிறைய பேர் வந்து இது வந்து பொள்ளாச்சியில் ஒரு நல்ல கடை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணேன். நீ ஆம்பியன்ஸ் சைடு பார்க்கும்போது வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது, நிம்மதியாக அதை சாப்பிட்டு போகலாம். பொள்ளாச்சினாலே அப்படி தானே இருக்கும். அப்போல இருக்குது கடை மட்டும்னு சொல்ல வேணும். பயப்பிடிச்சிட்டான். ப்ரோ, நான் கட் பண்ணட்டுமா? இது கட் பண்ண போகுது. நான் இது வந்து 4 பீஸாக தான் கட் பண்ண சொன்னாங்க. நான் தான் வந்து இல்லை நான் 6 பீஸாக தான் கட் பண்ணுவேன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போடல. எனக்கு வீடியோ நான் பீஸா சாப்பிட நானேவே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எப்படி ப்ரோ, அப்படியே எடுக்கணுமா? தேங்க்யூ ப்ரோ. கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்து அவங்க பேக் பண்ணுறதெல்லாம் காமிக்க முடியாது. ஏன்னா அந்த அவன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேணால் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இது பண்ணும் போது வேணால் காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் என்னோடய பீஸாவை நானே போய் கட் பண்ணி நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இது. இதில் வந்து நம்ம யாரும் பார்க்கல. இதில் வந்து நம்ம இது கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் போட்டு, டொமேட்டோ சாஸ் போட்டு, நான் வந்து ஸ்மைலி போடுறேன். ஐயோ ஐயோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு காஷ். சொல்லுமேலாம் சொல்லலை, உண்மையாகவே நல்லா இருக்கு. பசி சாப்பிடணுங்கிற ஆர்வம்
நல்லா இருக்கு, சாப்பிட்லாம். நான் கூட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு டவுட் இருந்தது. பட் நல்லா இருந்தது. எனக்கு இதில் பிடிச்சது என்ன தெரியுமா, 4 பீஸ் பீஸாவை 6ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே உள்ளே அலோவ் பண்ணதே பெரிய விஷயம். மற்ற யாராக இருந்தாலும் மற்ற கடையிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே. பட் அவங்க கேட்டோன்னே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் சென்னையில் எங்கேயாவது போனால் யாராவது கடைக்குள்ளே விடுவாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டு வேணால் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த எவ்வளோ ப்ரோ? 160. 160. சேஞ்ச் வச்சுருக்கீங்களா? ₹10 இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க பண்ணுறேன். பீஸா எப்படி இருந்துச்சு? பீஸா ஓகேவா? நல்லா இருந்தது. சென்னையில் பிரான்ச் இருக்கா உங்களுக்கு? சென்னையில் இல்லை, ஒண்டிபுதூர், பொள்ளாச்சி, ராணிப்பேட்டை ரோடு இருக்குது. சேலம் ராணிப்பேட்டை. சேலமில் இருக்குது. சேலம் ராணிப்பேட்டை. ஓகே ப்ரோ.